விமான நிலையத்திலிருந்து அந்த பேச காவல்துறையால் அனுமதிக்கப்பட்ட இடம் வரை வருவதற்கே பல மணி நேரங்கள் கடந்தது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 மணி நேரங்கள் காத்திருந்தாங்க. விஜயனுடைய ரசிகர்கள்னு சொல்லலாம், அல்லது தாவேகாவினுடைய தொண்டர்கள்னு சொல்லலாம். இந்த 6 மணி நேரம் காத்திருந்ததற்கு உண்டானதை உங்களுடைய தலைவர் இந்த திருச்சியில கொடுத்திருக்காருன்னு உங்களுக்கு தோணுதா? அதாவது சார் முதல் முறையா நான் சொல்றேன். சவுண்டிங் சார் கேக்குதுங்களா? கேக்குது, பேசலாம். சார் இப்போ இந்த மக்கள் பரப்புரைக்கு பல்வேறு தடைகளுக்கு மத்தியில எங்களுடைய தலைவர் வந்து அங்கு பங்களித்ததே நாங்க மிகப்பெரிய ஒரு சாதனையாத்தான் பாக்குறோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இதுவரை எந்த ஒரு அரசியல் கட்சிக்குமே கொடுக்கப்படாத ஒரு இடையூறு. இது சாதாரண பாமரனுக்கு கூட பார்க்கும் பொழுது ஒரு ஆளுங்கட்சி வளர்ந்து வரக்கூடிய புதிய கட்சிக்கு கொடுக்கக்கூடிய இந்த இந்த இக்கட்டான சூழலை உருவாக்கக்கூடிய அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய இயலாமையை, அடுத்தவர்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடிய அந்த பொறாமை குணத்தை, தவறான எண்ணத்தை இந்த மக்கள் மத்தியிலே எப்படி செயல்படுத்துகிறார்கள் என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. சரியான திட்டமிடலுடன் நாங்கள் இந்த நிகழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுது போடப்பட்ட தடைகள் யாவும் மிகப்பெரிய அளவிலானவை. நாங்கள் கேட்ட இடத்தை எங்களுக்கு கொடுக்கவில்லை, நாங்கள் கேட்ட அளவிலான நேரத்தை ஒதுக்கவில்லை. அப்படி இருந்தும் பெருந்திரளாக தன்னெழுச்சியாக மக்கள் எழுந்து வெகுண்டெழுந்து எங்கள் தலைவரை பார்த்தால் போதும், அவர் பேசுவது கொள்கையெல்லாம் ஏற்கனவே 2 மாநாடுகளில் பேசிவிட்டார், அவரை பார்த்தால் போதும் மக்கள் மத்தியில் வா வா என்று அனைவரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே, அவர் வந்தால் போதும் என்ற ஒரு ஏக்கத்தில் தான் கட்சி தொண்டர்களாகட்டும், தமிழக மக்களாகட்டும், நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி அவர்கள் மக்கள் மத்தியிலே இறங்கி வேலை செய்தால் போதும் என்கின்ற அந்த நிலையில் இருந்த பொழுது இது எங்களுக்கு மிகப்பெரிய தீனியாக அமைந்திருக்கிறது. இது எங்களுக்கு மிகப்பெரிய மனநிறைவை தருகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது அவர் வந்ததே பெருசு அப்படிங்கிறீங்க. அதாவது இத்தனை தடைகளுக்கு மத்தியில என்ன தடை? அரசியல் கட்சி தலைவர் இல்ல என்ன தடைன்னு சொல்லுங்க. அவர் நேத்து வந்து நிறைய தடைன்னு சொன்னாரு. என்ன தடைன்னு சொல்லுங்க. நீங்க பிரதம மந்திரியினுடைய செல்வபாரதி, நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. பிரதம மந்திரியினுடைய வாகன தணிக்கை இருக்கு பாத்தீங்களா? ஆமா, பிரதம மந்திரியினுடைய வாகன தணிக்கை கூட நீங்க இவ்வளவு நேரம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் அலோவ் பண்ண மாட்டாங்க. பிரதமருக்கு கூட இவ்வளவு நேரம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க யாருக்குமே இவ்வளவு நேரம் காவல்துறை அனுமதிச்சது கிடையாது. நீங்க ஒருவேளை தடை விதிச்சிருக்காங்க அப்படின்னா, இல்ல தடை விதிச்சிருக்காங்கன்னா இவ்வளவு நேரம் ஒரு வரவே முடியாது. முதல்ல இல்ல மக்கள் மத்தியில அவர் களம் இறங்கிய பிறகு அதை எப்படி தடுக்க முடியும்? உங்களால எப்படி தடுக்க முடியும்? பிரதம மந்திரிக்கு இவ்வளவு கூட்டம் வந்து இவ்வளவு நெருக்கடி கொடுத்து இவ்வளவு இதோ அது அந்த புரோட்டோகால் வேற, அவருக்கான புரோட்டோகால் வேற. இவர் வந்து எமர்ஜிங் லீடர், எங்களுடைய தலைவர் வந்து எமர்ஜிங் லீடர், இப்பதான் மக்கள் மத்தியில முதன்முறையாக வருகிறார். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதும், இந்த போக்குவரத்தை சீர் செய்து எந்த இடத்தில் நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது, இவருக்கு ஏற்கனவே கூட்டம் வரும் உங்களுக்கு தெரியாதா? அரசுக்கு தெரியாதா? காவல்துறைக்கு தெரியாதா? உளவுத்துறை என்ன பண்றீங்க சார்? செல்லுபாரதி, நாங்க வீடியோ போட்டுட்டு தான் இருக்கிறோம். செல்லுபாரதி, நாங்க வீடியோ போடாமலாம் இல்ல. நீங்க விமான நிலையத்திலிருந்து கிளம்பிய போது இருக்கக்கூடிய வீடியோவை போட்டுட்டு தான் இருக்கிறோம். ரோடு ஓரளவு காலியா தான் இருக்குது. ரோடு காலியா இருக்கும்போது வண்டி வேகமா போல. அப்படி கிடையாது சார். இல்ல உண்மைதான். பார்க்கின்ற பொதுமக்களுக்கு தெரியும் மக்கள் வெள்ளத்துல எவ்வளவு சிரமப்பட்டு ஒரு இன்ச்சு பை இன்ச்சா அந்த வண்டி நகர்ந்து போனது. நாங்க வந்து நேரில் இருந்தோம், எங்களுக்கு தெரியும் சார். இன்ச்சு பை இன்ச்சா எப்படி அந்த வண்டி போனது, அங்க எவ்வளவு கூட்ட நெரிசல் இருந்தது. எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், அந்த வாகனங்கள் கடந்து போன பிறகு சாலை நெடுக்க அவ்வளவு செருப்பு காலணிகள் அவ்வளவு சிதறி கிடக்கின்றன. அப்ப கூட்டம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்ல முடியும்? அவ்வளவு நிறைய செய்தியா இருக்கு. அதான் சார், அவ்வளவு செருப்புகள் சிதறி கிடக்கின்றன. எல்லாம் ட்ரோன் காட்சிகள் காட்டுகின்றன. அவ்வளவு மக்கள் வெள்ளத்தின் மத்தியில நீந்தி போகிறது வாகனம். தலைவருடைய வாகனம், பிரச்சார வாகனம் வந்து மக்கள் வெள்ளத்தின் மத்தியில நீந்தி போகுது. அதை எப்படி நீங்க வந்து ரோடு ஃப்ரீயா இருந்துச்சு போகலன்னு சொல்றது? இது வந்து முதல்ல வரும்போது ஃப்ரீயா இருந்ததுங்க. வண்டி வாகனம் மூவ் ஆக ஆக கூட்டம் வந்து வர ஆரம்பிச்சு. விமான நிலையத்துக்கு உள்ள கட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. விமான நிலையத்திற்கு உள்ளே கட்டுப்பாடு அதிகமாக இருந்தது. அங்க வந்து பேரிகார்ட்ஸ்ல வச்சு பெரும்பாலான கூட்டத்தை தடுத்ததுனால விமான நிலையத்திலிருந்து தார் சாலையை அடையும் வரை, அந்த நெடுஞ்சாலையை அடையும் வரை அந்த வண்டி கொஞ்சம் வேகமா வந்தது உண்மை. ஆனா நெடுஞ்சாலையிலிருந்து பொதுமக்களுடைய ஆக்கிரமிப்பு அதிகமாயிடுச்சு. பொதுமக்கள் வந்து தலைவரை நோக்கி அதிகப்படியா நகர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அதற்கு பிறகு வாகனத்தை நகர்த்தவே முடியல. குறிப்பா சொல்லணும்னா அந்த
டிவிஎஸ் டோல்கேட்டுக்கு வரதுக்கே கிட்ட 1.5 மணி நேரம் கிட்ட 1.5 மணி நேரம் ஆயிடுச்சு. 1.5 மணி நேரம் 2 செல்வபாரதி, மணி நீங்க நேரம் ஆயிடுச்சு. வக்கீலு, எனக்கு ஒருவேளை நான் ஏதோ தப்பா கேட்கறேனா இல்ல நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுட்டு சொல்றீங்களான்னு எனக்கு தெரியல. நான் குறையெல்லாம் சார், சொல்றதுக்காக சொல்லல. விமான நிலையம் பிரதமருக்கான இல்ல, முன்னேற்பாடுகள் விமான என்பது நிலையம் வேறு, வந்து பிரதமருக்கான சார், புரோட்டோகால் என்பது வேறு. ஒரே ஒரு நிமிஷங்க பிரதமருடைய பரப்புரை வாகனத்தை நெருங்க கூட முடியாது, அந்த அளவுக்கு புரோட்டோகால் இருக்கு, சார், உங்களுக்கு தெரியும். ஒரே ஒரு நிமிஷம் இருங்கண்ணே. விமான நிலையம் வந்து விமா அவரையும் இந்த பாரதி பரப்புரையும் நீங்க பாரதி கொஞ்சம் சம்பந்தப்படுத்தி கேளுங்க, சொல்லுங்க சார். பாரதி கொஞ்சம் கேளுங்க தயவு செஞ்சு. சொல்லுங்க சார். விமான நிலையம் வந்து உங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் கண்ட்ரோல்ல இருக்கு. நீங்க அதை தாண்டி நீங்க ரோட்டுக்கு வந்தீங்கன்னா தான் போலீஸ் பாதுகாப்பு. ஆமா சரியா? அங்க எங்களை அனுமதிக்கலங்கிறீங்க. அங்க வந்து உங்களுக்கு வந்து உள்ளார பஸ் வந்து நிக்கிற அளவுக்கு சப்போர்ட் சார், பண்ணிருக்கு அரசாங்கம். அனுமதிக்கலன்னு சொல்ல சார், அனுமதிக்கலன்னு சொல்லல. விமான நிலையத்துக்கு உள்ள கட்டுப்படுத்தப்பட்ட கூட்டம் இருந்தது. விமான நிலையத்திற்கு வெளியே பொதுமக்களுடைய கூடுதலை வந்து கட்டுப்படுத்த முடியல. மக்கள் தன்னெழுச்சியாக வந்து தலைவரை பார்க்கணுங்கிற ஆர்வத்துல, தலைவரை சந்திக்கணுங்கிற ஆர்வத்துல தன்னெழுச்சியா வந்து மிகப்பெரிய கூட்டமா கூடி சாலையை நெடுக வந்து போக முடியாத சூழல் உருவாச்சுன்னு சொல்றேன் நான். சார், என்ன பேசினாருங்க? எங்களுக்கு ஆடியோ கொஞ்சம் எரரா இருந்ததுனால சரியா கிளியரா கேட்கல. உங்களுக்காச்சும் புரிஞ்சதா ஏதாவது? உங்களுக்கு இருந்த அதே தான் இப்ப தலைவர் பேசி ஒரு சில மணி நேரம், ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரத்துக்குள்ள தான் ஆகுது. அந்த ஆடியோ கிளியரா இல்லாதனால சில கருத்துக்கள், அதாவது செய்தி ஊடகங்கள் வழியாக தான் நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். சில கருத்துக்கள் மட்டும் தான். அதாவது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கொடுத்த 505 வாக்குறுதிகள்ல என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றினாங்க, இவங்க மீண்டும் ஆட்சி வருவதற்கு தகுதி உடையவர்களா, தகுதி இல்லாதவர்களா என்பதை மக்கள் மத்தியிலே பட்டவர்த்தனமாக வெளிச்சம் போட்டு காட்டக்கூடிய ஒரு வேலையைத்தான் நாங்கள் இன்று ஆரம்ப கட்டமாக துவங்கி இருக்கிறோம். அது மத்திய அரசையும் சாடி இருக்கிறார். ஆனால் இது எதிர்வரும் தேர்தல் என்பது சட்டமன்ற தேர்தல் என்பதனால கூடுதலா நாங்கள் மாநில அரசினுடைய குறைகளை பற்றி மக்கள் மத்தியிலே பேசுவதை பிரதானமாக எடுத்து பேசியிருக்கிறார். ஓகே 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 பேசலாம். செல்வபாரதி வணக்கம். செல்வபாரதி, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தெரிந்தோ தெரியாமலோ விஜயனுடைய இந்த பிரச்சார பயணம் தொடர்பாக எல்லாருக்குமே ஏற்பட்டு விட்டது. சரிங்களா? தமிழ்நாடு அரசியல் அரங்கில் எல்லாருக்குமே ஏற்பட்டு விட்டது. இவர் என்ன பேச போகிறார், எதை பேச போகிறார், அது எப்படி மக்கள்கிட்ட சென்று சேரப்போகிறது அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. சார், நிஜமாலுமே இன்னைக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஷாட் வந்து இன்னைக்கு அடிச்சிருக்காரு, முதல் ஷாட் அடிச்சிருக்காரு. அது சக்சஸ்ஃபுல் ஷாட் அப்படின்ட்டு உங்களுக்கு தோணுதா பாரதி? நீங்க ஒரு வழக்கறிஞர், அதனால நான் கேட்கிறேன். சார், கண்டிப்பா சக்சஸ்ஃபுல். அதுக்கு முன்னாடி இப்ப நிறைய நம்ம கேள்விகளை இதுக்கு முன்னாடி பேசின நம்முடைய நண்பர்கள் கேட்டிருக்காங்க. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா நம்ம முரளி சார் பேசும்பொழுது அவங்க வந்து திமுக ஆட்சியினர் வந்து உங்களுக்கு வந்து தடைகளை போடத்தான் செய்வாங்க, அவங்க வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க, அவங்க அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு எத்தனையோ வார்த்தைகளை வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிராக பதிவு செஞ்ச அவரு திமுக செய்யக்கூடிய அநியாயங்களை, மக்கள் விரோத செயல்களை, ஜனநாயகத்துக்கு எதிரான செயல்களை நியாயப்படுத்தி பேசினாரு. அதை நான் வன்மையா கண்டிக்கிறேன் சார். அடுத்து இவர் வந்து நம்ம சார் இப்ப பேசும்போது 3000 பைக்குகள் வந்து இவங்க வந்து திட்டமிட்டு முன்னாடி பின்னாடி விட்டாங்க. இது வந்து தவறு. மக்கள் தன்னெழுச்சியாக தலைவரை பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தில் திரண்டு வருகிறார்கள் என்பது உளவுத்துறைக்கு தெரியாதா, காவல்துறைக்கு தெரியாதா? இல்ல தலைவர் வரும்பொழுது இதுக்கு முன்னாடி கூட்டம் கூடியதே இல்லையா, திடீர்னு கூட்டம் கூட்டிட்டாங்களா? கூட்டங்கள் வந்து அவர் எங்கு சென்றாலும் மக்கள் திரளாக வருகிறார்கள் என்று தெரியும். அதற்கான முன்னேற்பாடுகளை அனுமதி தருகின்ற அவர்கள் தான் செய்திருக்க வேண்டும். அனுமதி தருவது நாங்க கேட்கிற இடத்துல கொடுத்திருந்தா நாங்க அதாவது ஒரு நல்ல ஒருங்கிணைந்த ஒரு ஏற்பாடாக இருந்திருந்தால் இது திட்டமிடப்பட்டதாக இருந்திருக்கும். ஆனா காவல்துறை வேண்டும் என்றே குற்றச்சாட்டுகளை பாரதி, நீங்க திருச்சியில தானே இருந்தீங்க. அவர் சொன்னார்ல பைக்கு கணக்கு இல்லாம வாகனத்துக்கு முன்னால போனதுன்ட்டு, அது உண்மையா? முதல்ல பைக் இல்ல சார், மக்களின் தலைகள் மட்டும் தான் தெரிஞ்சது, பைக்கு கிடையாதுங்க. மக்களின் தலைகள் மட்டும்தான் தலைவர் வாகனத்தை சுற்றி இருந்தது தவிர 3000 வாகனங்கள் முன்னாடி பின்னாடி போனதுங்கிறது தவறான கருத்து இல்ல. அது வந்து நீங்க கொடுத்த சோர்ஸ், அது வந்து பாத்தீங்கன்னா தாவேகா கொடுத்த வீடியோ சோர்ஸ் அது. அதனால அது மட்டும் தான் தெரியும் சார். நீங்க நாங்க என்ன மேனிபுலேட் பண்ணியா கொடுக்க முடியும்? இல்ல பாரதி, இல்ல. நீங்க அந்த வாகனமும் வாகனத்துக்கு முன்னால சில கார்ல இருந்து முன்னால வந்து ஒரு ஒயிட் கலர் இனோவா போகுது, அந்த இனோவால இருந்து மட்டும்தான் நீங்க காட்டுறீங்களே தவிர முன்னால காட்டக்கூடிய வீடியோ ட்ரோன் காட்சிகளே அவ்வளவுதாங்க வருது. ஏங்க நீங்க வேற இல்ல நீங்க சொல்லுங்க. இல்ல இது வந்து திட்டமிடப்பட்ட தவறான கருத்து பரப்புரை சார். ரைட், ஓகே. அது மட்டும் இல்லாம கொள்கை இல்ல, கோட்பாடு இல்ல, அது பாலிசியினுடைய ஸ்ட்ரக்சர் இல்ல, பாலிசி ஸ்ட்ரக்சர் இல்ல, பார்ட்டியோட ஸ்ட்ரக்சர் இல்லன்னு சொல்றாங்க. தமிழகத்தில் தமிழக வெற்றி கழகத்தை போன்று சிறப்பான பாலிசியை வரையறுக்கப்பட்ட கட்சி வேற எதுவும் கிடையாது. எந்த கட்சிக்காவது பெண்கள் வந்து கொள்கை தலைவர்களா இருக்காங்களா? அது மட்டும் இல்ல, கருணாநிதி காமராஜராக இருக்கட்டும், தந்தை பெரியாராக இருக்கட்டும், ஏன்
டாக்டர் அம்பேத்கர், அண்ணல் அம்பேத்கர் வந்து எல்லா மேடைகளிலும் பேசுவார்கள். அரசியல் தேர்தலின் போது மட்டும் அரசியல் கூட்டங்களில் பேசுவார்கள். ஆனால் தங்களுடைய கட்சியினுடைய பேனர்களிலும், கட் அவுட்டுகளிலும், இன்னும் இருக்கக்கூடிய போஸ்டர்கள் மற்ற எந்த இடத்துலயுமே அம்பேத்கரை பத்தி போட மாட்டாங்க. திமுக இருக்கட்டும், அதிமுக இருக்கட்டும், முற்போக்கு பேசுகின்ற வேற எந்த கட்சிகளா இருக்கட்டும் போடவே மாட்டாங்க. பொதுவான கட்சிகள் யாரும் போட மாட்டாங்க. ஏன்னா வெகுஜன மக்களுடைய வாக்கு வங்கி பாதிக்கப்படும். அம்பேத்கர் வந்து ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கான, குறிப்பிட்ட பட்டியல் மக்களுக்கான தலைவராக வரையறுக்கப்பட்டிருக்காரு. அதனால நம்ம வாக்கு பாதிக்கப்படும் சொல்லி அம்பேத்கர் வந்து பெயரளவுல ஏதோ எந்த இடத்துல பேசணுமோ அந்த இடத்துல மட்டும் தான் பேசுவாங்க. ஆனால் கட்சி ஆரம்பிக்கப்பட்ட நாளிலிருந்து அண்ணல் அம்பேத்கர் கொள்கை தலைவர் என்று அனைத்து மக்கள் மத்தியிலும், தமிழகத்துல எல்லா இளைஞர் மத்தியிலும் கொண்டு சேர்த்த பெருமை தமிழக வெற்றி கழகத்துக்கு மட்டும்தான் சேரும். அதை நாங்கள் மிக பெருமையாக கருதுகிறோம். தமிழகத்தில் செய்த முதல் கட்சி தமிழக வெற்றி கழகம். பாரதி, ஏதாவது நீங்க இறுதியா சொல்ல விரும்புறீங்களா? நான் நிகழ்ச்சி நான் முடிக்க போறேன் பாரதி. சொல்லிடுறேன் சார். கொஞ்சம் சுருக்கமா. ஆமா சார், எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தையும் எங்களுடைய தலைவரையும் குறை சொல்ல ஏதும் கிடைக்காமல் தேடி பிடித்து ஏதாவது ஒரு குறை சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இப்படித்தான் இவர்கள் செய்வார்கள். இதெல்லாம் தெரிஞ்சுதான் அரசியல் வந்திருக்கோம். அதனால போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். நாங்கள் மக்கள் பணி செய்ய களத்திற்கு வந்திருக்கிறோம். எங்கள் தலைவர் மக்களுக்கு நன்மை செய்வதற்காக கட்சியை துவங்கி இருக்கிறார். மக்கள் மத்தியிலே இறங்கி களமாட வந்திருக்கிறார். இதை பொறுத்து கொள்ள முடியாதவர்கள், இதை பார்த்து பொறாமைப்படுபவர்கள், போட்டியாக நிற்பவர்கள் எல்லாம் ஏதேனும் ஒரு காரணத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே எங்களை இழிவுபடுத்த வேண்டும், எங்களுக்கு நற்பெயர், எங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்க வேண்டும் என்று வருவார்கள். விமர்சனங்களை எதிரிகளா நினைச்சீங்கன்னா நீங்க வளரவே மாட்டீங்க. ஆரம்பத்துல